ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட்டியாக ஒரு வீடியோ. இதில் என்னென்னா பொட்டுக்கடலை சர்க்கரை தேங்காய் போட்டு பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம தேங்காய் சிரகி வச்சுக்கணும் ஒரு கப்பில். அதே கப்பளவு பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுக்கணும். அதே கப்பளவு சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வறுக்கணும். நல்லா அந்த கடாயில் வச்சுட்டு நல்லா தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும். அந்த தேங்காயுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு அந்த தேங்காய் போட்ட அந்த கப்பளவுலேயே சுகர் எடுத்துக்கணும். அது நல்லா வறுவிட்டதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆயிரும். அப்போ அந்த சுகர் நம்ம தேங்காய் கூட ஒன்றா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த இலகும், அந்த சர்க்கரை பாவு மாதிரி இலகும். இப்போ நல்லா அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். தேங்காயோட ஒன்றா வறுத்துட்டே இருக்கணும். அப்புறம் வறுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அந்த கப்பில் சர்க்கரை போட்ட கப்லேயே கொஞ்சம் அதே அளவு ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். பொட்டுக்கடலை, தேங்காய், தண்ணி, சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தண்ணி பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிளறிட்டே இருக்கணும். எவ்வளோன்னா ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இது நான் ரொம்ப நாளாக அந்த சர்க்கரை பருப்பி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் வந்திருந்தது. பாருங்கள், நல்லா அந்த கொதி நல்லா நொறையாக வரணும். நல்லா நொறையாக வரணும். இதுக்கு இடையில் அந்த பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சிடணும். ஃபஸ்ட்டுக்கு நெய் தடவி வச்சுட்டு அப்புறம் அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் தேங்காயும் மிக்ஸ் பண்ண கலவி எடுத்து அந்த தட்டில் ஊற்றிட்டு சுட அப்படியே ஊற்றி அதை அப்படியே அந்த கரண்டிலேயே அப்படியே பரப்பிவிட்டு நல்லா தட்டி விடணும். நல்லா தட்டி வந்ததுக்கப்புறம் இது இடையில அந்த வீடியோ வந்துருச்சு. அந்த பதம் வரணும். அந்த நொறையாக கொதன்னு வரணும். அதுக்கப்புறம் தட்டில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பரப்பி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரமாவது அதை விடணும். அரை மணி நேரமாவது அதை விட்டால் தான் அந்த பர்பி பதத்துக்கு அது வரும். தட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும். அப்புறம் அந்த லைட்டாக கத்தி எடுத்து அந்த ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸ்லைஸ் மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சுவையான பொட்டுக்கடலை தேங்காய் கலந்த சர்க்கரை பர்பி ரெடி. இடையில அந்த வீடியோ வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக அந்த பர்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே உடச்சா அப்படியே சாஃப்டாக வரும் அந்த பர்பி. நம்ம எடுத்து ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுவையாக நல்லா இருக்கும் இந்த பொட்டுக்கடலை பர்பி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.